புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு புதுசா ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா, குழந்தை பிறந்த பிறகு என்ன ஆகும்னா, அவங்களோட அன்பு ஒரு கொஞ்சம் கம்மியா என்ன ஆகும், அந்த குழந்தை மேல போகும். 2 பேருக்குமே ஒரு 50% அப்பாவோட அம்பும் ஒரு அம்மாவோட அம்பும் என்ன ஆகும்னா, அந்த 50-50% அந்த குழந்தைக்கு போயிரும். நல்லா புரிஞ்சுக்கங்க. எத்தனை பேர் ஆண்டவர் அழைச்சாலும் அத்தனை பேருக்கும் 100% அன்பை அவர் தருவார். ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு தவறு செஞ்சிருந்தாலும் அவர் உங்களை முதல்ல பார்த்தார்ல, அந்த அன்பு என்னைக்குமே குறையாது, என்னைக்குமே குறையாது. இந்த இடத்துல ஆண்டவர் என்னை கொண்டாந்து வச்சிருக்கிறாரு அப்படின்னா, அவ்வளவு நல்லவெல்லாம் நான் இல்ல. நீங்க பாக்குற அளவுக்கு அவ்வளவு நல்லவெல்லாம் இல்ல, மோசமான ஆளு. ஆமே, மோசமான ஆளு. என்னோட கிராமத்துல மறைக்கப்பட்ட ஆளுதான். பேரு சொல்லக்கூடிய அளவுக்கு என் வாழ்க்கையெல்லாம் பெருசா இல்ல. மருத்துவமனையில வேலை பார்க்கும்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆக்சுவலி நான் அது என்னோட தொழிலா தான் நான் நினைச்சேன். அந்த கவர்மெண்ட் சட்டத்தின்படி கரு கலைப்பாங்க. நான் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்தேன். குழந்தை வேண்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கரு கலைப்பாங்க. அப்ப போய் நான் என்ன பண்ணுவேன், நர்ஸா, உதவி நர்ஸா என்ன பண்ணுவேன், எடுத்து கொடுப்பேன். ஏசப்பா என்னோட பேசினார். எப்பவுமே அந்த வேலையெல்லாம் பார்த்துப்புட்டு பாருங்க, அந்த மாதிரி வேலையெல்லாம் உதவி செஞ்சுட்டு போய் ஆண்டவர்கிட்ட உட்காருவேன். அப்ப ஆண்டவர் என்னைய அடிச்ச மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாரு, நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம வேலையில் அப்படியே முன்னேறிக்கிட்டு போறோம், எல்லா வேலையும் கத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, என்னோட திட்டத்தையும் என்னோட சித்தத்தையும் நீ அழிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. என் சந்ததியை நீ அழிச்சுக்கிட்டு இருக்கேன்னு ஆண்டவர் பகிரங்கமா பேசினாரு. அப்போ ஒரு முடிவெடுத்தேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் நல்ல வேலை பார்க்கிறேன், நான் நர்ஸுக்கு படிச்சனால நான் நல்ல வேலை பார்க்கிறேன், நல்ல வேலையில இருக்கிறேன், நல்ல சம்பளம், இந்த தொழில நான் கத்துக்க போறேன், சீனியர் அதுக்கப்புறம் அடுத்தது நான் சீனியர் ஆக போறேன், கம்ப்ளீட்டா எல்லா வேலையும் நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னு அடுத்தது நான் தான் அந்த சீனியர் வெளியில போறாங்க, அடுத்ததுதான் அந்த வேலையை நான் தான் செய்ய போறேன். ஆண்டவர் என்னட்ட பேசினாரு, எச்சரிச்சாரு. நிறைய நேரம் அந்த குற்ற உணர்வு கூட என் பிள்ளைக்கு இப்படிதான் இருந்திருக்குமோன்னு எனக்கு குற்ற உணர்வு நிறைய என்னோட வாழ்க்கையில குத்துருச்சு. இந்த நிமிஷம் வரையும் அதுக்காக நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கேன். சில நேரத்துல நம்ம வேலை செய்யும் போது நமக்கு தெரியாது, தெரியாமலே என்ன பண்ணிருக்கோம், ஆனாலும் ஆண்டவர் என்னைய தூக்கி போடாம அற்பமான ஒரு வாழ்க்கை, அது கொலை செய்யறது அற்பமான ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து தேவன் என்னை உயர்த்தி எல்லாரையும் ஆசீர்வதிக்க கூடிய ஒரு இடத்துல என்னை கொண்டாந்து வச்சிருக்கிறாரு. இந்த இடத்துக்கு துளி அளவு, ஒரு மண்ணளவு கூட தகுதியான ஒரு நபர் நான் இல்ல, எனக்கு நல்லா தெரியும். இந்த இடத்துக்கு நான் வரும்போது புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவர் செய்திருக்கிறார். நிறைய மறைமுகமான காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. நிறைவேறக்கூடிய தரிசனங்களை ஆண்டவர் காமிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் என் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அவரோட பார்வையில நான் எப்படிப்பட்டவனாலும் இருந்திருக்கலாம், அவர் என்னை தூக்கி எடுக்கும் போது என்னை ராஜாத்தியாக. நேத்து கோயில் பாலத்துல செய்தி கொடுக்கும் போது ஃபர்ஸ்ட் அந்த செய்தி எனக்கு தான். அந்த எஸ்தர் ஒதுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்துல இருப்பா, அவளுக்கு தெரியாது அந்த இடத்துக்கு வருவேன்னு, எதிர்பாராத தேவனோட திட்டம் அவளை ராணியாக கொண்டு வந்து வச்சது. அது போலதான் என்னோட வாழ்க்கையில நான் எப்படியோ ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்துல இருந்தாலும், யாருமே பெருசா சொல்ல முடியாத ஒரு இடத்துல நான் இருந்தேன். என்னை ஆண்டவர் உயர்வான இடத்துல கொண்டாந்து வச்சிருக்கிறாரு. இது என் தேவனால மட்டும்தான் முடிஞ்சும். இது என்னால திறமையினால ஏதோ நான் வந்துட்டேன் அப்படிங்கறனால இல்ல, என் குடும்பம் செஞ்ச புண்ணியத்தினால எல்லாம் இல்ல, எதுவுமே என்னோட வாழ்க்கையில இல்ல. என் இயேசு ஒருவர் மாத்திரமே. அவரோட பார்வையில நான் பிள்ளையா தெரிஞ்சேன். அதனாலதான் நான் மனம் திரும்பினோடனே என்னை அப்படியே ஏசப்பா ஏத்துக்கிட்டாரு.